Hey, what's up guys, welcome to my channel. Alight motion application use பண்ணி இந்த மாதிரி வாட்ச் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. and Alight motion application எப்படி யூஸ் பண்ணல தெரியும்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. and இந்த ஃபைல் or மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. let's begin. First KineMaster application open பண்ணிக்கோங்க. and then நீங்க என்ன ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த வீடியோவை ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சீன்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் கேப்சர் பண்ணிக்கோங்க. and then இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு தெரியலனா நான் previous வீடியோல வந்து போட்டுருக்கேன் எப்படி பண்ணனும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். and then next பாத்தீங்கன்னா Alight motion application open பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேட்டஸோட XML லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணிட்டு Alight motionல வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. and then உங்களுக்கு என்ன ஆடியோ வேணுமோ அந்த ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. next பாத்தீங்கன்னா உங்களோட இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. and then colors and fill ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்டாரை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நான் என்னென்னலாம் அந்த இமேஜ்க்கு வந்து ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கணும் நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜில் அதே மாதிரியே வந்துடும். பட் ஒன் திங் என்னென்னா நான் ஒரு ரேஷியோ மாதிரி கொடுத்துருக்கேன், அந்த ரேஷியோவில் உங்கள் இமேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது மாதிரி அப்ளை ஆகிடும். சப்போஸ் நான் வேறு இமேஜ் அண்ட் தென் வேறு ரேஷியோவில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரான்சிஷன் எல்லாமே வரும். பட் உங்களோட இமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஸோ வந்து ப்ராப்பராக வராது. ஸோ எப்படி இமேஜை எடிட் பண்ணுறது and then எந்த ரேஷியோவில் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. and then கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எடிட்டர் ஃபோட்டோ எடிட்டர் வீடியோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எடிட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு இமேஜை வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரேஷியோவில் தான் உங்களோட இமேஜை நீங்கள் வந்து எடிட் பண்ணோம், அப்போ தான் வந்து ப்ராப்பராக அந்த ட்ரான்சிஷன்லாம் வரும். அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ ஈஸியாக நம்ம பார்க்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2 இமேஜஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு உங்கள் வீடியோவில் என்ன இமேஜ் வரணுமோ அதை வந்து ரைட் சைடில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து செகண்டாக நெக்ஸ்ட் இமேஜ் என்ன வரணுமோ அதை வந்து லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன், ஸோ அதே மாதிரியே உங்களோட இமேஜஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இமேஜஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா KineMaster அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கேப்சர் பண்ணியிருப்பீங்க அந்த இமேஜஸ். ஒரு 2 இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஆட் 2ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே நீங்கள் கேப்சர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சினிமேட்டிக் ஸ்கோப் இருந்ததுன்னா அதை வந்து க்ராப் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா க்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் க்ராப் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இமேஜை க்ராப் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் இமேஜையும் க்ராப் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் க்ராப் பண்ணதுக்கப்புறமா உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்கள் வீடியோவில் ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து எது வரணுமோ அதை வந்து ரைட் சைடில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்டாக எது வரணுமோ அதை வந்து லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணிவிட்டு அதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இமேஜஸ்லாம் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்டாக என்ன இமேஜ் செலக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து பேக்கில் போயிடும். அதை எப்படி நம்ம ஃப்ரண்ட்டில் வர வைக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் பேக்லேயே இருந்தால் ஓகே தான் அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வரணுன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து மூவ் அப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா பேக்கில் இருக்க இமேஜ் அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்துடும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 இமேஜஸ் நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க, அதில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு லைன் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சம்டைம் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. அந்த மாதிரி ஃபீல் ஆகிடுச்சுன்னா அந்த லைனை வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். செகண்டாக இருக்கிற இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மேலே பார்த்தீங்கன்னா இரேசர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதை நீங்கள் செலக்ட் பண்ணினா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து தேர்டாக வந்து இரேசர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒப்பாசிட்டி, ஆட்னஸ் எல்லாமே வந்து ஒரு 50 இல்லை 30 ரேஞ்சுக்கு வந்து கம்மி பண்ணிவிட்டு அந்த லைனை மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. அந்த லைன் தெரியாமல் இருக்கணும். ஸோ அது மாதிரி வந்து லைட்டாக நீங்கள் எரேஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 2 இமேஜுமே நம்ம வந்து மர்ஜ் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக எரேஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் உங்களுக்கு இந்த சைஸ்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டாப்பில் பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் ஆட் பண்ணியிருக்க இமேஜில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து குவாலிட்டிலாம் இருக்குது. ஸோ இன்னும் வந்து எப்படி அந்த குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதில் பார்த்தீங்கன்னா தேர்டாக எஃப்எக்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா HDR2 ஃபில்டருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா உங்களோட இமேஜோட குவாலிட்டியை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். சப்போஸ் இந்த குவாலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ஃபேடுன்னு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட்ஸ் வந்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபேடுன்ற ஆப்ஷனை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த HDR எஃபெக்ட் வந்து கம்மியாக இருக்கும். இதுவே நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த HDR எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ உங்களோட இமேஜோட குவாலிட்டி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ 2 இமேஜை வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபுல்லாக எடிட் பண்ணதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோ மார்க் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் ஆட் பண்ணியிருக்க இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து கலர்ஸ் அண்ட் ஃபில் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு தென் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பிக்சார்ட் அப்ளிகேஷனில் எடிட் பண்ண இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் எடிட் பண்ண இமேஜை வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்சிஷன் எல்லாமே அந்த இமேஜுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். அண்ட் நான் ஆட் பண்ணியிருக்க டெக்ஸ்ட் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு இப்போ காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்சிஷன் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ உங்களுக்கு வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஜஸ்ட் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜ் சப்போஸ் வந்து பாதிலேருந்து தெரியுது அப்படின்னா உங்களுக்கு அந்த கீ ஃப்ரேம்லாம் இருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் மூவ் பண்ணாலே போதும். உங்களால் அந்த டைரெக்ஷன் எல்லாமே நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாகவே. அண்ட் தென் உங்களோட இமேஜ் வந்து லெஃப்ட் சைடில் மூவ் ஆகுதுன்னா ரைட் சைடில் வந்து உங்களோட டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணாலே போதும். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ட்ரான்சிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி உங்களோட டெக்ஸ்ட்டையும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஷேடோ ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களோட ஷேடோவோட கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா உங்களோட டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்டர் அண்ட் ஷேடோ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு தேர்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி உங்களோட இமேஜோட டைரெக்ஷன் அண்ட் தென் உங்களோட டெக்ஸ்ட் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளாக் ஸ்க்ரீன் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர்ஸில் பார்த்தீங்கன்னா லுமினஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து ஒப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து 40க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். ரொம்ப சிம்பிளாகவே இந்த எஃபெக்ட் வந்து நம்ம எடிட் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த XML லிங்கை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணிவிடுங்க. அது இருந்தாலே போதும். அதோட இமேஜை வந்து கரெக்டாக எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ட்ரான்சிஷன் எல்லாமே அதுவே பண்ணிவிடும். அண்ட் தென் உங்களோட டெக்ஸ்ட்டோட லிரிக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து சப்போஸ் உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜையும் வந்து நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி ஆட் பண்ணாலே போதும்.
அண்ட் இந்த XML லிங்க்லாம் வந்து சில ஆப்பில் வந்து ஓப்பன் ஆகாது, இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த ட்ரான்சிஷனை வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து டியூட்டோரியல் போடுறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி எடிட் பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தட்ஸ் இட் guys, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.